ஹலோ எவ்ரிவன். தமிழ் சினிமால இந்த ஹாரர் ஃபிலிம்ஸ்க்கான கிரேஸ் அப்படின்றது இன்னுமே குறையலங்க. ஜெகன்மோகன்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சிவில தொடர்ந்து இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் வரைக்குமே அந்த கிரேஸ் அப்படின்றது தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமால வெளியான ஹாரர் படங்கள்ல டாப் 10 படங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிமாண்டி காலனி 2 2015 வெளிவந்த டிமாண்டி காலனி படத்தினோட கண்டினியூவேஷன் தான் இந்த படம் வந்துருந்துச்சு. இந்த படம் ஒரு ட்விஸ்ட் பிளாட்டா இருந்தாலும் கூட ஹாரர் எலிமெண்ட்ஸ் நிறையவே இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. அந்த படத்தோட கண்டினியூவேஷனா வந்ததுனால ஒரு தொடர் நார்மலா பார்ட் 2 படங்கள் எல்லாமே அந்த கண்டினியூவேஷன் வராது. நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். அது எதுவுமே இல்லாம வந்த ஒரு திரைப்படம் தான் டிமாண்டி காலனி 2. அதனால என்னவோ இந்த படம் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2009ல அறிவழகன், ஆதி கூட்டணில வெளிவந்த திரைப்படம் தான் ஈரம். நார்மலா ஒரு பேய் அப்படின்றது ஒரு மனுஷன் மேல பார்த்திருப்போம். இல்ல மிருகங்கள் மேல கூட நம்ம பார்த்திருப்போம். ஆனா தண்ணி வழியா ஒரு பேய் வருமா? அப்படின்ற மாரி நமக்கு யோசிக்க வச்ச ஒரு திரைப்படம் தான் ஈரம். நமக்கு லாஜிக் மிஸ்டேக்கா தோணுனாலும் கூட ஸ்கிரீன் பிளே சூப்பரா எழுதியிருந்தாரு. அதன் காரணமாவே இது அக்செப்டபிளா இருந்துச்சு. இந்த மாரியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்த படம் தான் ஈரம். 2017ல சித்தார்த் நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் அவள். நீங்க ஹாலிவுட் ஹாரர் படங்களை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா அந்த ஸ்டைலில் தான் இந்த படத்தோட ஃபிலிம் மேக்கிங் இருந்திருக்கும். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஹாலிவுட் ஸ்டைலான ஒரு ஹாரர் ஃபிலிமாக அவள் இருக்குங்க. 2011ல் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இயக்கி நடித்த திரைப்படம் தான் காஞ்சனா. அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஹாரர் படங்கள் அப்படின்னா ஃபேமிலியோட வரமாட்டாங்க. மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் தான் போவாங்க. பட் அதை பிரேக் பண்ணது இந்த திரைப்படம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் எமோஷன்ஸ் இருக்கும், கிளாமர் இருக்கும், ஹியூமர் இருக்கும், டான்ஸ் இருக்கும், த்ரில்லிங் இருக்கும். எல்லாமே கலந்த ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிச்சு. அதனால என்னவோ இந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி காஞ்சனா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸாக உருவாக காரணமாக இந்த திரைப்படம் தான் இந்த காஞ்சனா. 2014ல் மிஷ்கின் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் பிசாசு. நம்ம நிறைய ஹாரர் ஃபிலிம் பார்த்துருப்போங்க. நம்ம ஒவ்வொரு படம் பார்க்கும்போதும் அந்த பேய் மேலே நம்ம பயம் வரும், இல்லை கோபம் வரும். ஆனால் ஒரு பேய் மேலே பரிதாபம் வந்தக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னா அது பிசாசு தாங்க. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். குறிப்பாக ராதா ரவி சாருக்கும் அந்த பேய்க்கும் இடையேயான அந்த சீன்ஸ் எல்லாமே உண்மையை நம்ம நெகிழ வச்சுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹாரர் ஃபிலிம் தான் பிசாசு. 2015ல் வெளிவந்த திரைப்படம் தான் டிமாண்டி காலனி. ஆக்சுவலாக அருள்நிதிக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்ச திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். சென்னையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னமும் இந்த இடம் சென்னையில் தாங்க இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் நிறைய பேர் அங்கே போய் பார்த்ததால கவர்மெண்ட் அந்த இடத்தையே தடை செஞ்சதாக கூட செய்திகள்லாம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த ஒரு ராஜா, அவர் சில காரணங்களால் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற தெரியாத அளவுக்கான இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. அதனால தான் இந்த படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ரீச் ஆச்சு. 2009ல் மாதவன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் யாவரும் நலம். நீங்கள் 90s கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கன்னா அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் நான் பார்த்த அப்புறம் டிவி பார்க்கறதே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஹாரர் மொமெண்ட்டை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் யாவரும் நலம். அதுவும் அந்த கிளைமேக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு த்ரில்லர் மட்டுமே இல்லாமல், ஒரு கோஸ்ட் கான்செப்ட் மட்டுமே இல்லாமல், சைக்காலஜிக்கலாகவும் இந்த படம் நிறைய விஷயத்த பேசியிருந்துச்சு. அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக த்ரில்லிங்காக இருந்திருக்கும். 2015ல் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மாயா. அவள் எப்படி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டில் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு திரைப்படம் தான் மாயா. எந்தவித கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இல்லாமல் வெறும் த்ரில்லிங்க்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் மாயா. இதை நீங்கள் தனியாக தேட்டர்ல பார்க்கறதுக்கே அந்த காலத்தில் பயந்தாங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹாரர் ஃபிலிமோட ரசிகராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணுங்க. அந்தளவுக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2005ல் வெளிவந்த திரைப்படம் தான் சந்திரமுகி. இந்த படத்தை பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லாங்க. ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் ஜோதிகா, நயன்தாரா, வடிவேலு இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் சந்திரமுகி. ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். அதுக்குள்ளே ஹாரர் எலமெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே நம்ம இந்த படத்தை பார்த்துருப்போம். இந்த படம் கொண்டாடுறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் அப்படின்றது ஜோதிகாவோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். ஆல்ரெடி வெளிவந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படம். பட் அந்த ரீமேக்னு தெரியாத அளவுக்கு இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பீஸா 2012ல் வெளிவந்த இந்த திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்ற ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு எடுத்து கொடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லாங்க. இந்த படம் ஹாரரா த்ரில்லரா அப்படின்னு நம்ம யோசிக்க வைச்ச ஒரு திரைப்படம். அதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யோசிச்சது எல்லாமே தப்புடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு படமாக தான் இந்த பீஸா திரைப்படம் இருந்துச்சு. இதுதாங்க நம்மளுடைய டாப் 10 லிஸ்ட்.
இதில் நீங்கள் எந்த படத்தை பார்த்துருக்கீங்க, எந்த படத்தை பார்க்கல அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கொடுத்துருக்க ரேட்டிங் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன். தேங்க்யூ.